ஹல்லேலூயா. நான் ஒரே கொண்டாட்டத்தில் இருக்கிறோம். அப்படிதான் கொண்டாட்டத்தில் இருக்கிறதுனால கம்யூனியனே என்ன பண்ணாங்க, அடுத்த வாரம் சொல்லி மாற்றியாச்சு. நான் கொண்டாட்டங்கள் என்னது அவசியம் இல்லை. அப்படிதானே? கொண்டாட்டங்கள் இல்லாட்டியும் வாழ்க்கை என்ன செய்யணும், கொண்டாட்டம் அடிக்கடி நம்ம கொண்டாட்டம். சரி, இந்த நாள்லையும் பிபிஎஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரியும். அதை உற்சாகமாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீங்க. அனுப்பி வைத்த பெற்றோர், சபை மக்கள், இம்பார்ட்டண்ட்டாக இருந்து பிள்ளைகளுக்கு நடந்த டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் கர்த்தர் தாமே ஆசிரியப்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய டியூட்டிஸ் ரொம்ப பெருசு. நம்ம வீட்டில் தான் அனுப்பியிருப்பாங்க. பிள்ளைகளை கவனிக்கிறது வெளியில இருந்து ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அவர்களை ஆண்டவர் பள்ளி பெருகி அவர்கள் பல நல்ல ஞானங்களை பெற்று இந்த சமுதாயத்திலும் தேசத்திலும் முதன்மையாக இருந்தார்கள். இந்த நாளும் நான் ரொம்ப போட்டு என்ன செய்யல, ஸ்பிரிச்சுவலாக போட்டு நான் வளர்க்க விரும்பல. நல்ல ஒரு சில காரியங்கள் இந்த விபிஎஸ் பேஸ் பண்ணி அவங்க கொடுத்த இந்த தீமை பேஸ் பண்ணியே நான் ஒரு சின்ன ஒரு பிரசங்கம் பிள்ளைகளுக்கு விபிஎஸ்னா என்னப்பா பிள்ளைகளாம் இருக்கீங்களா? விபிஎஸ் ஃபுல்ஃபார்ம் என்னது? உங்களுக்கு சிபிஎஸ்சி என்ன சொல்றாங்க, நார்மலானது வெக்கேஷனல் பைபிள் ஸ்கூல். இதான் விபிஎஸ். ஸோ இன்னைக்கு சிபிஎஸ்சி, அது மாதிரி வெர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு காரியம் இந்த பைபிள் ஸ்கூல் எப்போ ஆரம்பிச்சேன். முதலாவது பைபிள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லி ஆரம்பிச்சது 1894 இலியோனோஸ் அப்படின்னு ஒரு மாகாணம் அமெரிக்காவில். அந்த இடத்துல வச்சு டிடி மைல்ஸ் அப்படின்றவங்க அவங்க தான் முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்லி ஒரு பைபிள் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர், அவங்க ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர். அப்படியும் அவங்க பிள்ளைகளுக்கு நம்ம வேதாகமத்தை கற்றுக் கொடுக்க நேரம் இல்லைன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கூலை வாடகை எடுத்து அவங்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவங்க 40 பிள்ளைகளை வச்சு அதை ஆரம்பிச்சாங்க. ஒரு மாதம் ஃபுல்லா ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்தினாங்க. ஸோ அப்படிதான் முதல்ல பைபிள் ஸ்கூல் அப்படின்னு. ஆனா இந்த பிபிஎஸ் அப்படின்ற பேரை வச்சு ஆரம்பிச்ச ஸ்கூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1912ஆம் வருஷம் பென்சில்வேனியா அப்படின்னு ஒரு மாகாணம், அதே அமெரிக்கால. அதுல ஆபிரகாம் எல் லதாம் அப்படின்னு ஒரு மனிதர், அவர் தான் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் பிபிஎஸ் என்ற தலைப்புல அவரு நடத்தினாரு. அவர் எத்தனை வாரம் நடத்தினார் அப்படின்னா ஒரு 5 வாரம் நடத்துறாரு. 5 வாரம் கிளாஸ், ஒவ்வொரு வாரமும் 4 மணி நேரம். ஸோ இதுல பிள்ளைகள் பங்கு பெற்றாங்க. எத்தனை பிள்ளைகள் பங்கு பெற்றிருப்பாங்க? முதல் பிபிஎஸ் பேர் வச்சு நடத்தினார் அவரு. எத்தனை பிள்ளைகள் பங்கு பெற்றிருப்பாங்க? 10,000 கணக்கு எத்தனை பிள்ளைங்க? 50, 100, 20, 700 பிள்ளைகள். எவ்வளவு? 700. முதல் பிபிஎஸ் அப்படின்னு தலைப்புல நடத்தின அவர் ஆபிரகாம் எல்லாத்தும் அவர்ன்றது 700 பிள்ளைகள். ஸோ இதை பார்த்தோம்னா அமெரிக்காவில் உள்ள எல்லா சர்ச் ஆர்கனைசேஷன்ஸும் இந்த மே மாசம் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, பிபிஎஸ் நடத்த ஆரம்பிச்சாங்க. நம்ம இருக்கிறது எந்த தேசம்? இந்திய தேசம். இந்திய தேசத்துல எப்ப முதல்ல பிபிஎஸ் ஆரம்பிச்சாங்கன்னா 1951ஆம் ஆண்டு லெஸ்டர் ஜான் ஹெமில்டன் அண்ட் மேரி ஹெமில்டன், லெஸ்டர் ஜான் ஹெமில்டன் அண்ட் மேரி ஹெமில்டன் அப்படின்ற தம்பதிகள் 1951ல அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு மிஷனரிகளா வந்தாங்க. அவங்க எந்த ஒரு சொசைட்டி அடிப்படையா வச்சுருந்தாங்கன்னா சவுத் இந்தியன் பைபிள் சொசைட்டி. இன்னைக்கு பெங்களூர்ல போனீங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச் பாஸ்டர்ஸ் இந்த வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்றதுல அவங்க ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சொசைட்டியை பேஸ் பண்ணி இவங்க மிஷனரிகளா வந்தாங்க 1951. 52லேயே அவங்களுக்கு அமெரிக்காவில் ஏற்கனவே பிபிஎஸ் எல்லாம் நடத்திருக்கிறதுனால இந்திய பிள்ளைகளுக்கும் நம்ம நடத்தணும் சொல்லி 1952ஆம் வருஷம் கர்நாடகா மாநிலத்துல கோலார் அப்படின்ற இடத்துலதான் முதல்ல இந்தியால பிபிஎஸ். ஹல்லேலூயா. நீங்க கூகுள்ல போய் நீங்க நிறைய சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி நடந்தது, நிறைய படங்கள் அப்படின்னு போட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு சிஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதான் பிபிஎஸ். பிள்ளைகளுக்கு பிபிஎஸ் பிடிச்சிருந்ததா? எனக்கு ஒரு சீரியஸ் தான் உட்காந்துருப்பீங்க, அப்படிதானே? சீரியஸ் உட்காந்துருக்கீங்க. பிள்ளைகள் பிடிச்சிருந்ததா? பிபிஎஸ்ன்றது என்னது அப்படின்னா அது ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். நீங்க ஒரு அகாடமிக்ஸ்ல ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஸ்கூல் முடியும். ஏப்ரல் மாசம் அடுத்த மாசம் எப்படி போவீங்க? அடுத்த கிளாஸுக்கு தான் போவீங்க. ஸோ இது ஒரு மாசத்துக்குள்ளதான் என்ன நடக்குது? பிபிஎஸ் நடக்குது. இது ஒரு சின்ன ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், உங்கள் மனதை புதிதாக்க ஒரு ப்ரோக்ராம். சரி, அதான் பிபிஎஸ். ஸோ சண்டே ஸ்கூல்ல நீங்க ரெகுலரா பாடங்கள்லாம் படிப்பீங்க. பிபிஎஸ் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ், இந்த சார்ட் எல்லாம் விடுறாங்க. சண்டே ஸ்கூல்ல இந்த மாதிரி சார்ட் எல்லாம் விடுறாங்க. அப்படிதான்
VBS தான் இந்த மாதிரி சார்ட் ஓட்டி ஒரு பிக்சரை காட்டி உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா என்ன செய்யும். சண்டே ஸ்கூலுக்கும் VBSக்கும் கொஞ்சம் வித்தியாசம். ஸோ இது ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி இந்த மே மாதம் நடத்துறோம். அதனால இது நம்ம சர்ச்சில் நடந்தது, வருஷம் நம்மளாம் நடத்துறோம். ஆசிரியர்கள், நீங்க சர்ச் மக்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. அது போக ஆண்டவர் இந்த வருஷத்தை நடந்த கிருபை செய்தார். ஹல்லேலூயா, அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளையும் இந்த VBS தலைப்பு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியப்படணும்னு வருது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை, அந்த வசனத்தை யாராவது VBS படிக்கிறவங்களுக்குள்ள தெரியுமா? அந்த வசனம் VBS படிச்சவங்களுக்கு சொல்றேன், படிப்பித்தவங்களுக்கு சொல்லல, படிச்சவங்களுக்கு தெரியுமா? முழுவதுமே யாரும் சொல்லிக் கொடுக்கலையா? அனுப்பப்பட்டோர் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய தீம் வசனம் யோவான் 17:18. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல் நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்சமான ஒரு அதிகாரம் பார்த்தா 4 அதிகாரம் ரொம்ப முடியும். யோவான் 14-17 வரை. நான் சில ஆகமங்களை நான் வரிசையா வாசிட்டே வருவேன். சில சங்கீதம் இந்த மாதிரி நான் வரிசையா வாசிப்பேன். ஆனா ஒரு நாள் திடீர்னு வெக்ஸ் ஆகி போய் என்னத்த ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு, இன்னைக்கு என்ன நம்ம வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு நான் உட்கார்ந்துருக்கப்ப என் ஞாபகத்துக்கு வருவது 4 அதிகாரம். ஏன்னா யோவான் ரொம்ப சூப்பரா இந்த நான் 3 அதிகாரத்திலையும் ஆண்டவரோட உபதேசத்தை பற்றி சொல்லியிருக்கான். அன்பு அப்படின்றத அடிப்படையை வச்சு திராட்சை செடி ஓமை ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வீட்டுல போய் அதை தியானிச்சீங்கன்னா இந்த 4 அதிகாரத்துல இருந்தோம் எல்லா வசனத்திலையும் நீங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அவ்வளோ ஒரு சூப்பரான அதிகாரம். அதுல இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான அதிகாரம். ஏன்னா இது உபதேசம் கிடையாது, இது இயேசு பிதாவினிடம் தன்னுடைய சீஷர்களுக்காக அறிந்து பேசுகிற ஒரு ஜெபம். அதான் இந்த யோவான் 17. ரொம்ப அழகான வசனம். ஒவ்வொரு வசனமும் பயங்கர ஆழமா இருக்கும். அவர் சூப்பரா பேசியிருப்பாரு. அதுல அவர் பேசிட்டு வர்றப்பதான் ஒரு இதை சொல்றாரு, நீர் என்னை, பிதாவை பார்த்து என்ன சொல்றாரு? பிதா இயேசுவை உலகத்தில் அனுப்பினது போல நானும் இயேசுவும் அவர்களை சீஷர்களை உலகத்திற்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு பிதாவிடம் சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு வசனம். அப்ப இந்த நாளில் இயேசு என்ன சொல்றாரு? நான் தேவனை பார்த்து, நீங்க என்னை எப்படி இந்த உலகத்துக்கு அனுப்புனீங்களோ நானும் அவங்கள அதே மாதிரி அந்த உலகத்தை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனை இயேசுவை தேவன் எப்படி இந்த உலகத்தை, அதுதான் நம்ம தியானம். இயேசுவை தேவன் இந்த உலகத்துல எப்படி அனுப்பிச்சாரோ அதே மாதிரி தான் இயேசுவும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு அனுப்பணும்னு ஆசை. அப்படித்தானே இந்த வசனத்தோட அர்த்தம். அப்ப முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் இயேசுவை எப்படி இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சார்? எப்படி அனுப்பிச்சாரு? ரொம்ப ஏழையா, ஒரு மாட்டுக்கு உலகத்துல, அப்படிதானே இல்லையா? அப்படிதானே காமிச்சாரு. என்ன அப்படியே எல்லாம் முடிக்கிறீங்க? கிறிஸ்துமஸ் எதுக்கு கொண்டாடுறோம்? மாட்டுத்தொழுவெல்லாம் வைக்கிறோம்ல. அப்ப தேவன் இயேசு எப்படி அனுப்பிச்சாரு? ரொம்ப ஏழையா, ஒரு மாட்டுத்தொழுவது. அந்த மாதிரி இயேசு நம்மளை ரொம்ப பரதேசி ஆக்கி, தரித்திரன் ஆக்கி, திருத்த போறா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர். அப்படியே நம்ம இதை கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் டெப்தா நம்ம ஆராயணும். அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 3 காரியங்களை நான் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா அவங்க அந்த இடத்துல ஒரு சார்ட் ஒட்டிருக்கீங்க, 4 1 4 2. அப்ப அந்த இடத்துல நான் பாக்குறப்ப நான் எடுத்த 3 பாயிண்ட்டுமே 3 நாளுக்குள்ள ஒரு பாயிண்ட் தான். 4 2 3 5 இந்த 3 நாளையும் பேஸ் பண்ணி தான் என்னுடைய பிரசங்கம். அதுல முதலாவது, தேவன் இயேசுவை எப்படி இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார்? ஜீசஸ் came as an alien. ஒரு ஏலியனை போல இயேசுவை தேவன் இந்த உலகத்துக்கு. ஏலியனா யாரு? பெரியவங்களுக்கு ரொம்ப தெரிந்த வாய்ப்புகள். ஏலியனா யாரு? வேற்று கிரகவாசி. வேற்று கிரகவாசி நீங்க பிக்சர்ல எல்லாம் காட்டுவாங்க. ஏலியன் போட்டா அது ஒரு வித்தியாசமான ஒரு பிறவி மாதிரி நிற்கும். அப்படி இயேசு வித்தியாசமா பிறவியெல்லாம் ஆகல, சரியா? ஆனா பாவங்களும் அக்கிரமங்களும் எல்லாம் நிறைஞ்ச இந்த உலகத்துல, அசுத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்துல தேவன் இயேசுவை எப்படி வைக்கிறார்? பரிசுத்தராய். இதுதான் இயேசு இந்த உலகத்துல எப்படி இருக்கிறாரு? ஏலியன் மாதிரி பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய பிறப்பு ஒரு பரிசுத்தம், அவருடைய வளர்ப்பு ஒரு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தம், அவருடைய உபதேசம் ஒரு பரிசுத்தம், எல்லாமே பரிசுத்தம். தேவன் இயேசு எப்படி வச்சிருக்காரு? பரிசுத்தராய் வச்சிருக்காரு. அதனாலதான் ஒரே ஒரு வசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது இயேசு சொல்வார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்ப இயேசு இந்த உலகத்தான். அவர் ஒரு ஏலியன், ஒரு வேற்று கிரகவாசி.
அவருடைய ஏற்றுக்கிறவனா உடனே என்ன செய்யக்கூடாது, அப்படியே வந்து தனியா இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இயேசு நார்மலாக இருக்காரு உலகத்தில். ஆனா அவருடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம். அவர் என்ன செய்யறாரு, உலகத்திற்கு ஏற்ற மனிதர்களை போல நடவாமல் வித்தியாசம் உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த உலகத்தில் இருக்கோம். ஆண்டவர் என்ன நம்மளை விரும்புகிறார், இயேசு நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு அனுப்பணும், உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்கு என்று ஒரு ஏலியனாய் அனுப்புகிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு தனிப்பட்ட ஒரு ஜீவியம். உலகத்தாரை போல கிடையாது. உலகத்துல முடிச்சு என்ன செய்யலாம், யோசிச்சுட்டே இருப்பாங்க, இன்னைக்கு என்ன எந்த நிலத்தை வாங்கலாம், இன்னும் என் பிள்ளைகளுக்கு எத்தனை வீடு கட்டலாம். ஏன்னா உலகத்தை பற்றி தான் சிந்திக்கும். நான் இதெல்லாம் தப்புன்னு சொல்ல, நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கோம். நம்ம இவே மலையில எல்லாம் போய் சாமியாரா இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஆவிக்குரியவங்களாய், கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கை அவங்களை பற்றி எப்படி இருக்கணும், கொஞ்சம் வேறுமைப்பட்டு இருக்கணும், கொஞ்சம் வேறுபட்டு இருக்கணும். ஆவிக்குரியவர்களாய் இருக்கணும் என்றால் கொஞ்சமாவது நம்மள என்ன செய்யணும், ஆவிக்குரிய காரியங்களை பற்றி நாம் சிந்திக்கணும். உலகத்துல வீடு கட்டணும் சொல்றோம். பரலோகத்துல நமக்கு ஒரு வீடு கட்டுறாரு. அந்த வீட்டை யாராவது என்னைக்காவது பார்க்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, வாஞ்சித்திருக்கீங்களா? வாஞ்சித்திருக்கோமா? என்னங்க அதை பத்தி இப்பதான் நானே கேள்விப்படுறேன். நம்ம இந்த உலகத்துக்குள்ள ஏன் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துக்குள்ளவங்களே நம்ம மாற்றிக்கொண்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு வேறுபட்ட வாழ்க்கை நம்மகிட்ட இல்லை. ஆனா இயேசு வேறுபட்டவராய் வாழ்ந்தார். அவர்கிட்ட வேறுபட்ட ஒரு ஜீவிதம் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருந்தது. அவர் பிதாவுக்கு அடுத்தவைகளை யோசித்துக் கொண்டிருந்தார். பிதாவுக்கு அடுத்தவைகளை செயல்படுத்திக் கொண்டிருந்தார். நீ பிள்ளைங்க அப்படிதான் தானே, உங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கணும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அடுத்த கிளாஸுக்கு புது கிளாஸுக்கு போறீங்க, நீங்க சங்கீதம் 1 எடுத்து வாசித்தீங்கன்னா அதை அழகா தாவீது சொல்லிடுறாரு. சங்கீதம் 1 தெரியுமா, சொல்லுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை தவமா. இதுதான் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை. நாளைக்கு புது கிளாஸ்ல போனோம்னா ஒரு ஃப்ரெண்ட் என்ன செய்யணும், டேய் பென்சில் இல்லடா, இந்த அவன் போய் பென்சில் இல்லடா, அவன் அப்பா பெரிய பணக்காரன், இன்னைக்கு பென்சில் நாளைக்கு பூசணம் வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே என்ன செய்யறது, போய் பென்சிலை போய் குறியிரு. ஏன்னா நம்ம எல்லாம் என்னது, ஒரு வேறுபட்ட ஒரு ஏலியன்களாக இருக்கு. நம்ம எப்படி இருக்கணும், கிறிஸ்டியன்ஸ், we should be an alien. ஒரு வேறுபட்ட வாழ்க்கை நம்மளுக்குள்ள இருக்கு. என்ன சொல்லணும் அப்படின்னா, திருடக்கூடாதா அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளோட வழியில் இல்லாமல், இதுதான் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த நாள் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்கள் வேறுபட்ட, அதாவது எப்படி இயேசு இந்த உலகத்துல ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல நீங்க நான் என்னது ஒரு வேறுபட்ட வாழ்க்கை. பெரியவங்களுக்கு இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பவுல் தெளிவா சொல்றாரு, நீங்க உலகத்தோடு உலக மனுஷன் இருக்கிறது மாதிரி நீ இருக்காத. அவன் உலகத்துக்குள்ளவைகளை மாத்திரம் தான் சிந்திப்பான், நீ அப்படி இருக்காத, கொஞ்சம் மேல யோசி. பவுல் சொல்றாரு, இததான் இயேசு வாழ்ந்தார். இப்படிதான் இயேசு உங்களை என்னைய அந்த உலகத்துக்குள்ள அனுப்ப விரும்புகிறார். சும்மா போய் இன்னும் என் பக்கத்துல வீடை கட்டி என் பிள்ளைகளுக்கு எல்லாம் வீடு கார் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும், இல்ல நான் சொல்லல. ஆனா கொஞ்சம் ஆவிக்குரிய காரியங்களை என்ன செய்யணும், வேறுபட்டவர்களா ஒரு சாட்சி ஜீவி இருக்கணும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க கூட வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சாட்சி. ஒரு சின்ன ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல நாங்க இந்த வீடை கட்டி ஒரு 35 வருஷமா, அந்த 30 வருஷத்துக்கு மேல அந்த வீட்டுல நாங்க இருக்கிறோம். அப்ப எங்க வீட்டு பக்கத்துல நிறைய பேர் எங்களை மாதிரியே ரொம்ப வருஷமா வீட்டுல இருக்கிறவங்களும் அப்படி இருக்காங்க. அவங்க எல்லாம் புரட்சியாளர் ஹிந்துஸ். அப்ப சில வீடாக வீட்டு இருக்கும், வாடகை வீட்டுல அப்பப்ப ஆள் வருவாங்க போவாங்க, இப்படி இருப்பாங்க. சிலவங்க வாடகை வருவாங்க, எங்க அம்மாட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க, அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்ப இந்த தீபாவளி எல்லாம் வரும் பொழுது நிறைய வீட்டுல இருந்து எங்களுக்கு பலகாரம், இந்த ஹிந்துஸ் ஒரு 30 வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு நினைச்சிருக்கோம் பலகாரம் வரும். தீபாவளி டைம்ல ஒரு 5 நாள் அவங்க என்ன செய்வாங்க, பரிமாறுவாங்க. அப்ப இந்த புதுசா யாராவது வந்தவங்க எங்க வீட்டுல ஸ்வீட்டு கொடுக்கணும் அப்படின்னு இந்த பழைய பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இது சாமிக்கு படைச்சாதாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. யார் சொல்லுவோம், நாங்க சொல்ல மாட்டோம். பக்கத்துல புறஜாதியார் என்ன செய்வாங்க, அவங்க அதெல்லாம் படைக்க மாட்டாங்க, சாமிக்கு படைக்காதத நீங்க கொடுங்க. இதுதான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இது சாட்சி. நம்ம சொல்லல, நாங்க யாரையும் போய் நாங்க போடலாம் வைக்கல. தீபாவளிக்கு பலகாரம் கொடுக்கிறவர்கள் சாமிக்கு படைக்காத மக்காரர்கள் நாங்க போடலாம் வைக்கல. ஆனா எங்களுடைய பழக்க வழக்கம் மற்றவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்க சொல்றாங்க. இதுதான் இயேசு எதிர்பார்க்கிறாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒவ்வொரு
அவங்கள்ட்ட போய் பேசுங்க, உங்க மனசு ஆறுதலா அப்படி சொன்னாங்க உங்களை பத்தி. இயேசுக்கு அதுக்காண்டி தான் அவங்க என்ன செஞ்சாங்க, வருவாங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இயேசுகிட்ட சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வார், உடனே திட்டலாம் மாட்டார், அவிசுவாசியை போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவங்க ப்ராப்ளம் கேட்பார், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார், அற்புதத்தை செய்வார். இதுதான் இயேசுவோட வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு இந்த வசனத்தை போல தேவன் இயேசு எப்படி இந்த உலகத்தை அது 2வது நாள் நான் நினைக்கிறேன் பரிசுத்தராய் அனுப்பப்பட்டோம் நீங்க போட்டிருக்கீங்க. ஸோ இது அதை பேஸ் பண்ண ஒரு பாயிண்ட். அப்ப இயேசு எப்படி இந்த உலகத்துக்கு ஒரு ஏலியனா, ஒரு வேற்று கிரக வாசியா, இவருக்கும் உலக நடத்திக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்க இன்னொன்னு பார்க்கலாம், ஒரு ஆள் வீட்டுல விசேஷம் வச்சிருப்பாரு, நைஸா பாஸ்டர் சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாரு, பாஸ்டர் இந்த 11:15 12:30 நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் போக வசதியா இருக்கு பாஸ்டர். ஆனா பாஸ்டர் என்ன செய்யறாரு, பாவம் கரெக்டா டைம் எல்லாம் போட்டு நம்ம கூப்பிடுறாரு, நம்மளும் போயிடுவோம். பார்த்தா 11:15 12:30 என்ன நேரமா இருக்கும், நல்ல நேரமா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் எப்படியா இருக்கும், நேரத்தை காலத்தையும் பார்த்துட்டு அப்படிதானே. நீங்க எத்தனை பேர் நேரம் பார்க்குறவங்க, சும்மா கேலண்டர்ல போய் பார்த்துக்கிறாரு, ஒரு ஜஸ்ட் பார்த்துக்கிறாரு, பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் அப்படியே பிளான் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பாஸ்டர் என்ன செய்யறது, அப்படியே நைஸா இல்லாட்டாவது 2வது உபதேசம் போடுறது. நான் இன்னும் அதுதான் பவுல் இந்த இடத்துல சொல்றேன், நீங்கள் உலகத்திற்கு அவன் பார்ப்பான், 4 நட்சத்திரம் அவன் பார்ப்பான், தூரம் ஒன்று குறுக்க போச்சுன்னா அவன் என்ன செய்யறது, அப்படியே யூட்டை அடிச்சு வீட்டுக்கு போடுது. அப்படித்தானே, நீங்க எத்தனை பேர் அப்படி இருக்கணும், கிளம்புறப்போ ஒரு கருப்பு முனையை உள்ள போச்சுன்னா என்ன செய்யறது, அப்படியே யூட்டன் போட்டு வீட்டு ஸ்தோத்திர ஆண்டவர் ஒன்றும் தெரியாது என்ன செஞ்சிருமா போயிடணும். இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல நாம் உலகத்திற்கு அனுப்பப்பட்டோம். அப்ப நாம் என்ன செய்வோம், ஆண்டவர் நம்ம உலகத்துக்கு அனுப்ப போகிறார். அப்ப இந்த ஆயத்தம் நான் உலகத்தான். என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்கும். நான் இயேசுவை போல வாழ விரும்புகிறேன். நான் நட்சத்திரம்லாம் பார்க்க மாட்டேன், உலகத்தை போல என்ன செய்ய மாட்டேன், உலகத்துல நடக்கிற மக்களை போல நான் என்ன செய்ய மாட்டேன், நடக்க மாட்டேன். என் நடக்கிற ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த முடிவு என்ன செய்ய, நீங்களும் நானும் இந்த வேலையை எடுக்கிறப்ப இந்த சின்ன பிள்ளைகள் கொடுத்த தலைவு தான். ஆனா நமக்கும் அது ஒரு பெரிய பாடம் வந்து ஒரு ஓரியன்டேஷன், ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். அல்லது தலைவு நல்ல தலைவு. அதனால இந்த நாள்ல நம்ம ஒரு முடிவு எடுப்போம், ஆண்டவரே இனி நான் உங்களை போல வாழ விரும்புகிறேன். ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த ஜீவியம், சிந்தை, நடத்தை, செய்கைகள் எல்லாவற்றையும் இயேசுவை போகிறோம். ரெண்டாவது காரியம், தேவன் இயேசுவை எப்படி இந்த உலகத்துக்கு அனுப்புனார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீசஸ் கேம் as a teacher. ஒரு ஆசிரியரை போல இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆசிரியரை போல இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எங்களை என்னையும் ஒரு ஆசிரியரை போல ஆண்டவர் உலகத்துக்கு அனுப்ப அவர் ஆசை. இந்த டீச்சர், ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 2 காரியத்தை இந்த நாள்ல நம்ம தியானிக்கலாம். முதலாவது, நம்ம எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம், பல வேலைகள் இருக்கும். நான் ஆசிரியர் கிடையாது, நான் வேற வேலைதான் பார்ப்பேன். ஆனா எல்லாருக்கும் ஒரு எய்ம் ஒன்று இருக்கும், ஒரு நோக்கம். ஒரு வேலையில ஒரு நோக்கம் இருக்கு, அந்த வேலையை நான் செய்யணும், இந்த நாள் செய்யணும். ஆனா இந்த நோக்கம் யாருக்கு ரொம்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர்களுடைய வேலைகளை நீங்க பார்த்து நிறைய ஆசிரியர்கள் இருக்கீங்க. அவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் அவங்க எந்த கிளாஸுக்கு அவங்க போறாங்களோ அந்த கிளாஸுக்கு அவங்க லெசன் பிளான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லெசன் பிளான் ஒரு வருஷம் இந்த கொடுக்கப்பட்ட போர்ஷனை நான் எப்படி கவர் பண்ணேன், பிள்ளைகளுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி நடத்துவேன், எந்தெந்த டெஸ்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய ஒரு சம்மரி எழுதி பிரின்சிபல்ட்ட கொடுக்கணும். இது எல்லா டீச்சர்ஸும் பண்ண வேண்டிய ஒரு காரியம், லெசன் பிளான். ரெண்டாவது, ஒரு டீச்சர் சும்மா ஒரு கிளாஸ்ல போயிட்டு நான் ஜாலியாக போயிட்டு வரணும் அப்படின்னு போவாங்க. ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கு போறப்ப அவங்களுக்கு ஒவ்வொரு நோக்கம். இந்த பீரியடுக்கு இந்த கிளாஸ்ல போய் இந்த பாடத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு அவங்க அந்த கிளாஸுக்கு போவாங்க, அந்த பாடத்தை நடத்துவாங்க. பாடத்தை நடத்தினா இந்த பாடத்துல இந்த பிள்ளைகளுக்கு நாளை கழிச்சு நம்ம பீரியட் வரும், அதுல டெஸ்ட் நடக்கும். சொல்றீங்களா? சொல்லுங்க. ஆசிரியர்கள் செய்றீங்க, எல்லாரும் அப்படிதான் இருக்கும். நம்மளும் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ஆசிரியர்கள் வேலை பார்க்கட்டும் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு வந்துருக்கோம். அப்படிதானே? எல்லாரும் ஆசிரியர்கள் என்னென்ன பண்றாங்க நல்லா தெரியும். சோ ஒவ்வொரு பீரியடுக்கும்
ஆசிரியருக்கு ஒரு நோக்கம். இயேசுவும் பிதா இயேசுவை இந்த உலகத்துல அனுப்ப போறப்ப சும்மா போ 3 வருஷம் ஏதோ பண்ணிட்டு வா, ஏதாவது பண்ணிட்டு அவர் கடைசி சிலுவையில மறைஞ்சிட்டு வா அப்படின்னா சொல்லி அவர் அனுப்பும் பொழுது ஒரு நோக்கத்தோடு கூட இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல வரும்பொழுது வெறுமனே வரல, ஒரு நோக்கத்தோடு வரல. அந்த நீங்க ஒரு வசனத்தை நம்ம வாசித்தீங்கன்னா எதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்றோம்னா, இயேசு சிலுவையில வந்து தொங்குறாரு. 6வது வசனத்தை என்ன சொல்றாரு? 6வது வசனம் என்ன சொல்றாரு? முடிந்தது. முடிந்ததுன்னா நான் எப்ப சொல்றேன்? நான் முடிந்ததுன்னு சொல்லி இந்த பிரசவம் முடிஞ்சோன்னா அப்பா முடிஞ்சிடா அப்படின்னு ஏதோ ஒரு காரியம் முடிஞ்சிடும். இப்ப இந்த பிரசவம் முடிஞ்சுன்னா முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை நான் செஞ்சுட்டோம்னா என்ன சொல்றேன்? அப்பா முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இயேசு பிதாவை பார்த்து ஒரு வசனம் சொல்றாரு முடிந்தது என்றால், அப்ப ஏதோ ஒரு வேலையை பிதா அவர் கொடுத்திருக்கிறாரு, அந்த வேலையை அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்தது ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற, பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்ற. ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு பிதா தனக்கு கொடுத்த டியூட்டிஸை பத்தி சொல்றார். அல்லேலூயா. என்னவா? பிதா சொன்ன டியூட்டிஸை முடிக்கிறது தான் இயேசுவோட போஜனம். அவர் ஒரு நோக்கத்தோடு கூட வந்தார். சும்மா வெறுமனே வந்துட்டு போல இயேசு. அவர் செய்த பேசின ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம். இந்த நாள்ல உங்களையும் என்னையும் இயேசு ஒரு நோக்கத்தோடு கூட உலகத்தில் அனுப்பணும் அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கிறான்னு தெரியுமா? பிள்ளைகளே, வாழ்க்கையில ஏதாவது கோல்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நினைக்கிறேன். படிக்கிற உலக வாழ்க்கையில ஏதாவது கோல் வச்சு படிக்கிறீங்களா? இன்னைக்கு பிள்ளைகள் கொஞ்சம் தேர்ந்தெடுக்கிறாங்க, பெற்றோர்களும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்காங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு பிள்ளைகளை கேட்டாலும் டாக்டர் ஆகணும், எனக்கு இன்ஜினியர் ஆகணும், எனக்கு பைலட் ஆகணும், நான் ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும், இப்படின்னு ஏதோ ஒரு கோல். அப்படிதானே? சும்மா ஏதாவது படிச்சா அதுல பிரயோஜனம் ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு நம்ம வச்சுட்டு படிச்சாதான் கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். அப்படிதானே? அதனால ஏதோ ஒரு நோக்கம் நமக்குள்ள இருக்கு, அது 100% நமக்கு தெரியும். அப்ப பிள்ளைகள் அப்படி நாங்க படிக்கிற காலத்துல அப்படி இல்லை. எங்க அப்பாவும் எங்க அம்மாவெல்லாம் இதான் நோக்கம் அப்படிலாம் சொல்லி எங்களை படிக்க வைக்கிறது. பிஇ ஏதோ ஒரு டிகிரி இருந்தது, நான் வந்து சரி பிஇ படிச்சா அவன் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிஇ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பிஇ பண்ணேன். ஆனா இதுதான் நான் பண்ணணும், இதுதான் நான் படிக்கணும்னு சொல்லி யாரும் என்ன செஞ்ச ஒரு நோக்கத்தை வைக்கிறது கிடையாது. ஆனா நம்ம இதுக்கு என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு நோக்கத்தோடி படி, ஒரு நோக்கத்தை வை அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு. அதுதான் பவுலை சரியான பவுல் தெளிவா ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு காரியம், நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். என் வாழ்க்கையில என்ன நோக்கம்? ஏன் அப்படின்னா தேவன் இயேசுவை இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு இருப்பாங்க. அதே நோக்கத்துல தான் இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செய்யணும், நோக்கத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். இதுவரை ஆண்டவர்கிட்ட ஒருவேளை என்ன நோக்கம் அப்படின்னு தெரியாதவங்க இந்த நாள்ல இருந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய கேள்வி. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21-23 நினைக்கிறேன். அது அந்த ரகசிய வருகையை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த ரகசிய வருகையை பற்றி என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, அந்த ரகசிய வருகையில் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவர்கள் மாத்திரம் தான் உள்ள போவாங்க. மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கேட்டு மூடிடும். அப்ப வெளியே இருக்கிறவங்க இயேசுவை பார்த்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நாங்க தீர்க்க தரிசனம் உரைத்தோம், நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம். இயேசு ஒரே வார்த்தை தான் சொல்றாரு. என்ன சொல்லுவாரு? எனக்கு யாருமே தெரியாது. ஏன் அப்படின்னா அவர்கள் இயேசு அவங்க வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்திருக்கிறாங்கன்னு தெரியாதவங்க, அந்த சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்பாதவர்கள், அறிந்தாலும் அதை செயல்படுத்த முடியாதவர்களா இருக்காங்க. ஒரு அழகான ஒரு டாமா போடாங்க. அந்த பிசாசு கடைசி வரவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க, என்ன கூப்பிட்டாங்க, என்ன டைரக்ட் சொன்னாங்க, கடைசி வந்து எல்லாத்தையும் போட்டு வந்தாங்க, எல்லா ஆயுதத்தையும் போட்டு வந்தான். அப்படிதானே? அவரை பார்த்து அந்த பிசாசு என்ன டைரக்ட் சொல்லிச்சு, முதல்ல செயல் வீரரே அப்படின்னு என்ன செய்யுது, பயப்படுது. ஏன்னா அவன் செயல்படுகிற ஒரு வீரர். ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்தால் பத்தாது, அதை என்ன செய்யணும், செயல்படுத்தணும். அநேக ஆண்டவர் ஏதோ ஒரு தரிசனத்தை காமிச்சிட்டாரு, ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு, நீ என்ன காரியம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. உடனே நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் இதை சொல்றாரு, அவர் செய்வார், அவர் செய்ய என்ன செய்யக்கூடாது,
அதற்கு ஏற்றவாறு அட்லீஸ்ட் நீங்க பெருசா ஏதோ பண்ணாட்டியும் இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் ஆண்டவரை நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல வைக்கணும். இந்த நோக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க, இந்த மாதிரி நான் செய்வேன்னு கொடுத்துருக்கிறீங்க, இதை நீங்க வாழ்க்கையில செய்யுங்க, உங்களுடைய வேலையில நீங்க நடவீங்க, இதை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் கேட்கணும். அப்ப நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ஒரு செயல் வீரராய் மாற்றுவார். நீங்க கேட்காம அதை தூக்கி மூளையில போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒன்னும் செய்ய பிள்ளைகள். இன்னைக்கு பெஸ்ட் உதாரணம் யாரு? நம்ம சந்தோஷ். அவருக்கு டாக்டர் படிக்க ஆசை. அப்போ அவர் என்ன செய்யறாரு? முதல் மார்க் கம்மியா போச்சு. அப்போ ஒரு வருஷம் அவர் என்ன பண்றாரு? அந்த படிப்புக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய நோக்கம் மருத்துவராக வேண்டும் என்பது மருத்துவ வீட்டுக்குள்ள பூச்சி கிடையாது. என்ன பண்றாரு? போய் அதை படிக்க வேண்டிய படிப்பை படிக்கிறார். தனியா தங்கி ஸ்ட்ரெயின் எடுத்து படிக்கிறார். இன்னைக்கு அவர் என்ன செய்யறாரு? பரிசு எழுதியிருக்கிறாரு. அப்ப இந்த காரியங்கள் அவர் எடுத்து பண்றாரு. அவருடைய நோக்கம் இதுக்காக அவர் பண்றாரு. அப்ப டீச்சர் இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல போய் ஒரு பாடம் நடத்தினா சும்மா போய் அப்படியே நடத்திட்டு வர முடியாது. அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க? அந்த லெசன் முன்னாடி அவங்க படிப்பாங்க. படிச்சு புரிஞ்சு பிள்ளைகளுக்கு மனப்பாடம் இதை புரிந்து கொள்ளுகிற வகையில நம்ம எப்படி சொல்லலாம் சொல்லி நினைத்து அந்த நோக்கத்தை அவர்கள் போய் என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. அப்ப அந்த நோக்கம் முழுமை பெறும். அப்ப இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஆண்டோடைய நோக்கத்தை தெரியாதவர்களா இருந்தால் இந்த நாள் ஆண்டோட கேட்க பாருங்க, கேட்க ஆரம்பிக்கும். சாமுவேல் என்ன பண்ணது? சின்ன வயசுல ஆண்டோடைய சத்தத்தை கேட்க பிள்ளைகிட்ட பேசுறேன். சின்ன வயசுல என்ன செய்யாரு? ஆண்டோடைய சத்தத்தை கேட்டார். என்ன சொன்னாரு? சாமுவேல் தேவனை பார்த்து என்ன சொன்னாரு? சொல்லும் அங்க ஒரு சீஃப் பாஸ்டர் உட்கார்ந்து ஏலிகா தான் உட்கார்ந்தாரு. ஆண்டவர் ஏலிகா கிட்ட பேசுறாரு. யார்கிட்ட பேசினாரு? சாமுவேல் கிட்ட. அதனாலதான் சின்ன வயசுல ஆண்டோடைய சத்தத்தை கேட்டதுனாலதான் சாமுவேலோட வாழ்க்கையில எந்த ஒரு கீழமும் சாமுவேல் போவே, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் எதுவுமே சாமுவேல் வந்தது. அவருடைய வாழ்க்கை அப்படியே செட்டியா போச்சு. கடைசியில் அவரை பற்றி வேதம் சொல்றது, தான் முதல் பேசவா மட்டும் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சாமுவேல் அறியப்பட்டார். அப்ப இப்படி ஒரு வாழ்க்கையை சாமுவேல் எப்படி பெற்றார்? ரேவா சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன். இதை நீங்க என்ன செய்ய? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் சொல்லுங்க. நீங்க நினைக்கூடாது மாஸ்டர் தான் ஆண்டவர் பேசுவார், எங்க அப்பாட்ட தான் ஆண்டவர் பேசுவார், அதெல்லாம் கிடையாது. இயேசு சின்ன பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே? பிடிக்க முடியாதா? இயேசு சின்ன பிள்ளைகளை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். சின்ன பிள்ளைங்க இடத்துல வர்றதுக்கு இடம் கொடுங்க. இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, சின்ன பிள்ளையை தூக்கி மணி வச்சிருப்பாரு. இந்த சின்ன பிள்ளையை போல நீங்க மாறாட்டி எங்க வர முடியாது, வரவே வர முடியாது சொல்லியிருப்பாரு. சின்ன பிள்ளைங்க இயேசுப்பா ரொம்ப பிடிக்கும். அந்த சின்ன பிள்ளை என்ன நீங்க ஒண்ணு அப்படியே பாஸ்டிங் இருந்தாலும் ஜோபணும். ஒவ்வொரு நாளும் ராத்திரி சாமியார் எடுத்து வச்சு சொல்லுங்கப்பா, அவருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற லெவல்ல ஹல்லேலூயா. சாமியார் மாதிரி எல்லாத்தையும் ஆண்டவரோட சொல்லுவார். சவுல் பாருங்க, சவுல் வந்து ஒரு கழுதை தெரியலன்னு தேடி வராரு. அதை பத்தி ஆண்டவர் படம் போட்டு காமிச்சிட்டார். சாமியார் வருவாப்பா, அவன் என்ன வருவான், ஆண்டவர் எல்லாத்தையும் சாமியார் சொல்லுவார். அப்படி ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளை நம்ம என்ன செய்யலாம்? வளரணும். அதனால நம்ம வாழ்க்கையில நோக்கம் என்ன செய்யணும்? கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? உலகத்துல ஒரு நோக்கம் இருக்கு, எல்லாருக்கும் நோக்கம் இருக்கும். நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு சேவிங்ஸ் பண்ணணும், என் பிள்ளைகள் எப்படி வரும், ஸோ அவங்களை நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி நோக்கம் எதுல கொஞ்சம் வேணும்? அவங்களுடைய காரியங்களே வேணும். அது ஆண்டவர்கிட்டனால என்ன செய்யணும்? பவுலை போல நம்மளுடைய சித்தத்தை நாம் கேட்போம் ஆண்டவர்கிட்ட. அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? செயல்படுத்த நீங்க ட்ரை பண்ணாட்டியும் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபம். ஹல்லேலூயா. அப்படியே ட்ரையா போயிட்டு இருக்கா, இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போதா? சாப்பாடு நேரம் சாப்பாடு வரும், கண்டிப்பா எல்லாரும் என்ன செய்யுது? போஜனம் உண்டு. ஆனா இந்த ஆவிக்குரிய போஜனம் மிகவும் முக்கியம். இந்த சின்ன ஒரு டாபிக் வந்து ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ரெண்டாவது, முதல்ல டீச்சருக்கு என்ன பார்த்தோம்? ஜீசஸ் கேம் அஸ் எ டீச்சர். அவர்கிட்ட ஒரு நோக்கம் இருந்தது, அப்படிதானே? ரெண்டாவது, இந்த டீச்சருடைய ஒரு குணம் என்ன? டீச்சருடைய ஒரு குணம் என்ன சொல்லுங்க? எல்லாரும் படத்து தானே வந்திருக்கீங்க. டீச்சருடைய ஒரு குணம் என்ன? என்ன செய்வாங்க? சொல்லி தருவாங்க. நல்லா சொல்லி தரணும், அப்படிதானே? சும்மா போயிட்டு புரியாம ஏதாவது சொல்லி தந்தா, ஐயோ அந்த டீச்சர் கிளாஸ் ரொம்பண்டா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா சொல்லுமா சொல்ல மாட்டோமா? எத்தனை பேர் நம்மளே சொல்லிருக்கோம், அப்படிதானே? இல்ல காலேஜ்ல படிக்கிறப்ப ஐயோ ஒரு பிளேடு வருதுடா, அது என்ன பேசுது அதுக்கும் தெரியாது, நமக்கும் முடியாது. அப்ப டீச்சர்னா என்ன செய்யணும்? நல்லா சொல்லி கொடுக்கணும். கிளாஸ்ல நல்லா படிக்கிற பையன் வந்து இருப்பான், அவனுக்கு மாத்திரம் டீச்சர் சொல்லி கொடுப்பாங்களா? அப்படின்னா அது நல்ல டீச்சரே இல்லைன்னா.
கிளாஸ்ல படிக்காத முட்டாளும் பாஸ் பண்ணணும் சொல்லி அவனுக்கு புரியுற அளவுக்கு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க பாடம். அதுதான் ஒரு நல்ல டீச்சர் கிடையாது. அப்படியே டீச்சர்ஸ் வந்து படிக்கிறவனுக்கு அவன் நீங்க சொல்லி கொடுக்காட்டுமே அவனுக்கு படிச்சுப்பான். ஆனா படிக்காத முட்டா பையன் வந்து இருக்கான்னா அவனுக்கு நீங்க சொல்லி கொடுக்குற புரிஞ்சு அவன் பாஸ் பண்ணணும். இதான் ஒரு நல்ல டீச்சர் கிடையாது. அப்ப இயேசு he gave us a very good teacher. இயேசு ஒரு நல்ல போதகர், சூப்பரா டீச்சர். அவருடைய வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலும் அப்படி படிச்சு 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 ரிப்ளை கொடுப்பாரு. அவர் எங்க என்ன பேசணும்னு நல்லா தெரிஞ்சு பேசுவார். எல்லா ஜனங்கள் இருக்கிறப்ப அங்க வந்து அப்படியே பரலோக ரகசியத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஜனங்கள் இயேசு எப்படி பேசுவார், உவமைகள் மூலம் பேசுவார். ஏன்னா அவங்களுக்கு புரியணும். பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்றமையும் இந்த கடுகு வித ஒரு எஜமான இதெல்லாம் பத்தி அவர் என்ன செய்வாரு, ஒரு கதை மாதிரி சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு புரியணும். அவங்க கொஞ்சம் எல்லாரும் புரியலையே சொல்ல முடியாது, அப்படிதானே? அப்ப இவங்களுக்கு புரியுற மாதிரி ஜீசஸ் என்ன பண்ணுவாரு, சொல்லி கொடுப்பாரு. அதே இது சீஷர்கள் தனியா இருக்கிறப்ப பரலோகத்தின் ரகசியங்களை சொல்லுவாங்க. இப்படிதான் இருப்பாங்க. ஆண்டவர் எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்ல நின்று நான் சாக போறேன் என்னை பிடிச்சிருவாங்க 3 நாளைக்கு அப்புறம் நான் உயிரோடு எந்த பப்ளிக் மீட்டிங் ஆண்டவர் சொல்ல, அது என்னுடைய சீஷர்களுக்கு மாத்திரம் தான் சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. இதே மாதிரிதான் உங்களையும் என்னையும் நல்ல ஒரு ஆசிரியராய் ஆண்டவர் உலகத்தை அனுப்பப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. 3ஆவது நாள் நினைக்கிறேன் பணியாளராய் அனுப்பப்பட்டார். அவன் நல்ல ஒரு ஆசிரியரான. நல்ல ஒரு ஆசிரியர் என்ன, நீங்க நான் போயிட்டு இருக்கேன், திடீர்னு ரோட்ல ஒருத்தர் வராரு வந்து சர்ச்சையில இருக்கிற நான் உங்களுக்கு பார்த்தேன்றத இந்த இயேசு பத்தின கும்பிட்டு போற இயேசு யார் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அந்நிய பாஷையில வார்த்தைகள் பேசிவோ திருவையானது நியாயப்பிரமாணத்தில் உண்டாயிருக்கிறது, நியாயப்பிரமாணம் திருமையினால் உண்டாயிருக்கிறது, திருமை கேரளத்தில் வருகிறது. இப்படி எல்லாம் நான் சொன்னேன்னா அவன் அவ்வளவுதான் ஓடியே போயிடுவான். அதுக்கப்புறம் வரவே மாட்டான். அதெல்லாம் நான் வரோம் வருவானா வரமாட்டேன். எங்களுக்கு முன்னாடி ஒரு அங்கிள் எங்களுக்கு எங்க அப்பா ரொம்ப தோஸ்தர், அவரும் எங்க அப்பா நிறைய ஊழியர்கள் பண்ணிருக்காரு. அப்ப எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு புரிந்து கொள்வது கிடையாது. அவரு நானும் எங்க அப்பா ஸ்கூட்டர்ல போவோம். அப்ப அவரும் அந்த அளவுக்கு பைக்ல தான் வருவாரு. திடீர்னு ரோட்ல எங்கேயாவது வச்சு பார்ப்பாரு. பார்த்தோம்னா சைட்ல எங்க அப்பாவை நிப்பாட்டுவாரு, சில அவரை நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டோன்னே அப்படியே இப்படிதான் பேசிட்டு அவரை செய்வார். உடனே எங்க அப்பா கையை பிடிச்சி அந்நிய பாஷையிலே பிடிச்சி ஜோம் பண்ணாரு. அந்த காலத்துல இவர் பெரிய ஊழியரா இருப்பார் போல செமையா ஜோம் பண்றாரு அப்படின்னு. இப்ப ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் வேத பாதங்கள்லாம் நம்புறோம்னு வேத பாதங்கள் தாதான் போச்சு. அல்லேலூயா. அப்படிதானே? நீங்க நிறைய பேர் அப்படிதான். இயேசு யாருன்னு கேட்டா ஒரு 5 சென்டென்ஸ் இயேசுவை பத்தி சிம்பிளா அவங்க சொல்றாங்க, புரிந்து கொள்ற மாதிரி சொன்னாதான் அவனுக்கு புரியும். இயேசு இருந்தாரு, ஒரு கடவுள் பாவரு இந்த உலகத்துல வந்தாரு, மரிச்சாரு, அவரோட ரத்தம் உன் பாவத்தையும் என் பாவத்தையும் கழுவும். இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், அவனுக்கு சொன்னாதான் இயேசு யாருன்னு புரியும். நீங்க அந்த நேரத்துல போயிட்டு நான் பைபிள்ல நமக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விஷயம் எல்லாம் தெரியும் நான் அரைச்சு பிடிச்சி அந்நிய பாஷையில போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவனுக்கு அடிச்சா வாங்கி போட்டு அவன் வந்து பேர் நீங்க வந்து அப்படிதான் நீங்க அப்படிதான் தெரியும். சிம்பிளா நமக்கு பேச தெரியல, எங்க என்ன பேசணும் தெரியல. ஆனா ஆண்டவர் நம்ம எப்படி அனுப்ப விரும்புகிறார், ஒரு நல்ல டீச்சரா அனுப்ப விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு வீட்டுல போய் சும்மா ஒரு நோட் எடுத்து ஒரு 10 லைன் எழுதி வச்சுக்கோங்க. எப்பயுமே ரெடிமேடா எழுதி படிச்சு வச்சுக்கோங்க. சிம்பிளா யாராவது திடீர்னு வந்து இயேசு யாருன்னு என்ன சொல்லணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு 10 வார்த்தை ஒரு 5 வார்த்தை நச்சு சொல்லணும். சொல்லணும்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், கேப்சர் பண்ணணும். பேதுரு வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனே மைக்கை எடுத்துட்டு பேசுறாரு. என்ன பேசுறாரு, ஆவியின் கனிகள் என்னவென்றால் ஆவியின் மரங்கள் ஒன்னும் பேசுறாரு. சிம்பிளான மெசேஜ். பேதுரு அப்போஸ்தலர் 2 நினைக்கிறேன், அதை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். பேதுரு எப்படி மெசேஜ் கொடுக்குறாரு, சிம்பிளா கொடுக்குறாரு. இயேசு ஒருத்தர் வந்தாரு, இந்த உலகத்துல இருந்தாரு, நீங்க தான் அவரை அடிச்சீங்க, அவரை அடிச்சு சிலுவையில அறைஞ்சீங்க, அந்த இயேசு உயிரோடு வந்தாருப்பா, அந்த இயேசு தான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த சிம்பிளான மெசேஜை கேட்டு ரசிக்க பண்ணவங்க பேரு 3000 பேரும் 5000 பேரும். ஹalleluya. பெரிய பெரிய மெசேஜ் எல்லாம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இயேசுவோட சுவிசேஷத்தை நச்சின 4 வரிகளை நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை அவனுக்கு கிரியேட் செய்யும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியராய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறார். சும்மா அந்த உலகத்துல போகக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க. உடனே தூக்கிட்டு போயிட்டு
அங்க போய் பைபிளை வச்சு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோப்பி மெசேஜ். இயேசு பத்தி, இயேசு பாவங்களை பண்ணிட்டார், உன் சாபத்தெல்லாம் நீக்குவாரு, இங்க உனக்கு பிரச்சனை இருக்காது, உனக்கு மேல ஒரு வீட்டு ஆயத்தம் பண்ணிருக்காரு பரலோகத்துல. நீங்க வயிறு காசு சொல்றீங்க, அதே மாதிரி எங்காவது பரலோகத்துல ஒரு பெரிய வீடு கட்டுறாரு, உன்னை கூட்டிட்டு போவாரு, நீ ஏசுல டெய்லி கும்பிடுது சொல்லிட்டு வந்து அந்த வார்த்தைக்கு ஏசு. அதுதான் ஒரு நல்ல ஒரு ஆசிரியர். அப்படிதானே? புரியும், யாரும் புரியும். இதே ஒரு கிறிஸ்டியன் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கேட்கிறாரு, அப்பா விசுவாசத்துல எனக்கு இப்படி ஒரு டவுட் இருக்குன்னா, நீங்க அந்த நேரத்தில் மூளையை பெசஞ்சு கடைஞ்சி விசுவாசத்தை எடுத்து என்ன வேணா பேசிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா எங்க எதை சொல்லுவோம், என்ன செய்வோம் நமக்கு நீங்க 4th ஸ்டாண்டர்ட் டீச்சர் போய் அங்க போய் உட்கார்ந்துட்டு அல்ஜிப்ரா a + b தி ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab இப்படி பாக்க நடக்குற அந்த பையன் என்ன செய்ய முடியுமா? எங்கடா இருக்கு புக்லயும் காணோம், எங்கேயும் காணோம். அவன் டீச்சர் MSc MPhil மேக்ஸ் வேற வழியே கிடையாது, போட்டு படிச்சுதான் ஒப்பி. அவன் 4th ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் LKG இருந்தாங்க. அப்படி இருந்தா வேற இல்லை. ஆண்டவர் ஒரு நல்ல ஆசிரியரை அவர் உங்களை என்னையும் மாற்றவர். முதலாவது நான் வாழ்க்கையில் என்ன இருக்குமோ நோக்கம். நோக்கம் நோக்கம் இதுவரைக்கும் எந்த நோக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வைத்திருக்க நோக்கத்தை கொடுங்க, அதை நான் செயல்படுத்த விரும்புகிறேன். அந்த நோக்கத்தை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியல, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, அந்த நோக்கம் தானா செயல்படும். அடுத்து 2வது நல்ல ஒரு ஆசிரியர். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆசிரியர் எங்க என்ன பேசணும் தெரியும், சிம்பிளா சுவிசேஷத்தை சொல்ல பழகணும். எந்த இடத்துல நாம் என்ன பேசணும், அதான் என்ன சொல்லுவாங்க, இடம் பொருள் ஏவல் அறிந்து என்ன செய்யணும் நாம் மாறணும். எந்த இடத்துல யாருக்கு முன்னாடி பேசணும் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும். சின்ன பிள்ளைங்க என்ன செய்யணும், நீங்களும் இயேசுவை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்றது என்ன செய்யணும், உங்க அப்பா அம்மா கிட்ட சிம்பிளா ஒரு 5 வருஷம் இல்ல சண்டே ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா, 5 வசனத்தை படிச்சுட்டு போங்க, அந்த வசனத்தையே சொல்லுங்க. ஒண்ணும் இயேசு நல்லவர் சொல்லுங்க போதும். அதுக்காண்டி இயேசு கண்ணீர் விட்டா சொல்லியாது, இயேசு கண்ணீர் விட்டா பாவத்துக்காக கண்ணீர் விட்டான்னு சொல்லுங்க. சரியா? இயேசு நல்லவர், இயேசு அந்த மாதிரி 2-3 சின்ன வசனத்தை சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவர்கிட்ட என்ன சொல்லக்கூடாது, வாப்பா இழுத்து பிடிச்சி இந்த வாரம் சண்டே ஸ்கூலுக்கு வா, நான் கிட்ட காத்துறேன், அப்பதான் போய் என்ன பண்ண முடியும் அப்படிதான் சொல்லக்கூடாது. சிம்பிளா 2 வசனம் அது என்ன செய்யும், கிரி. ஹல்லேலூயா. இல்ல வாலிபர்கள் என்ன செய்யணும், அதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். இந்த நிறைய காலங்கள் வந்து என்ன நடத்தாங்க, இந்த பிரேயர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் நிறைய ஹிந்துஸ் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அங்கதான் நிறைய ஹிந்துஸ் வராங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டஸ் போடுறாங்க. சோ அங்கெல்லாம் போய் இயேசுவை பத்தி என்ன சொல்லணும், சிம்பிளா சொல்லணும். இந்த காரியம் 2 வசனத்தை எடுத்து வச்சுக்கணும், இந்த பேசி அவ்வளவுதான். அந்த வார்த்தை என்ன செய்யும், கிரியேட். அதான் ஒரு நல்ல ஹல்லேலூயா. அப்ப 2வது ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு நல்ல ஆசிரியராய் அவர் அனுப்ப விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் இயேசுவை ஒரு நல்ல ஆசிரியராக அனுப்பினார். அதே போல ஆண்டவர் நம்மை அனுப்ப விரும்புகிறார். அதற்கு நம்ம ஆயத்தம். 3வது ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். இயேசு எப்படி வந்தார் அப்படின்னா, ஜீசஸ் கேம் அஸ் a soldier. ஒரு பெரிய மாவீரனாக இயேசு இந்த உலகத்துல வந்தார். இதான் இயேசு எப்படி இருந்தாரு, மாவீரனாக, சோல்ஜர். நாங்க புரியாத புதியெல்லாம் சொல்றீங்க. இயேசு ஒரு வீரனா இருந்தார். ஒரு வீரனுக்கு என்ன அழகு, ஒரு வீரன் என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது, கோழைத்தனம் இருக்கக்கூடாது. வீரன் கோழைத்தனம் இருக்கக்கூடாது. இயேசுவோட வாழ்க்கையில பார்த்தா எவ்வளவோ பிரச்சனைகள். ஒரு திடீர்னு ஒரு இடத்துல இருப்பாரு, ஒருத்தர் கல்லறியணும்னு சொல்லுவான், திடீர்னு ஒரு இடத்துல இருப்பாரு, இவரை பிடிக்க வகை சொல்லுவான், திடீர்னு பதிசேரி வருவான், 1008 கேள்வி கேட்பான் அவர் மேல. ஆனா இயேசு என்ன செய்ய, இயேசுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் அவர் பயப்படல, தைரியமா ஃபேஸ் பண்ண. ஒரே ஒரு காரியம், அவர் கொஞ்சம் என்ன செஞ்சாரு, டான்ஸ் ஆடினார். எங்க டான்ஸ் ஆடினாரு, கெத்செமனே தோட்டத்துல ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இதாவிட பாத்திரம் வினை விட்டு நீங்க கூடுமா, அந்த ஒரே ஒரு இடம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாரு, தைரியமா ஃபேஸ் பண்றாரு. அப்படியே பேருந்து வாரம் வந்தோட காதை வெட்டோன்னா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஏன் அவன் எடுத்து உரையில போடு, நான் என் பிதாவிடம் வேண்டிக் கொண்டு போனால் 12 லேகியோனை இந்த இடத்துல எனக்காக என்ன செய்வாரு, ஒரு லேகியன் எத்தனை தூதருக்கு சமானம், ஒரு லேகியன் எத்தனை தூதர், 6000 தூதர்கள், 12 லேகியோன் எத்தனை, 72000 தூதர்கள். இஸ்ரவேல் தேசமே இருக்காது, ஆடிரும். ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதெல்லாம் செய்யறது தைரியமா இருக்கு பேசுறீங்க. எவ்வளவு அடிகள், எவ்வளவு வலிகள், அதெல்லாம் கீழே போகுது, பயந்து எதுவுமே செய்யல. சிலுவையில் கடைசி தொங்குறது வரைக்கும் என்ன செய்யறாரு,
தைரியமாய் இருக்கு, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவிடம் தைரியமாய் ஒப்புவித்து அவர் உயிரை. இந்த மாதிரி ஒரு சோதனை தான் நீங்களும் நாம மாறணும். அப்ப எப்படி ஆண்டவருக்கு இந்த தைரியம் வருது? அதான் அடுத்த கேள்வி. எப்படி ஆண்டவருக்கு இந்த தைரியம் வருது? ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 16:32. அடுத்த வாசிக்கிறேன். யோவான் 16:32. அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இவ்வளவு தடைகளை எப்படி அவர் தாண்டி தைரியம் வந்துக்கிறார்னா யாரு கூட இருக்கிறாரு? அவர் கூட இருக்கிறனாலதான் இயேசு எல்லா தடைகள், எல்லா சிக்கல், எல்லா எவ்வளவு போராட்டம் தைரியமாயிடுச்சு. இதே பிதா நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? யார் அவரு? பரிசுத்த ஆவி. நீங்க பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கா? யாரை கூட இருக்கா? பிதாவை கூட இருக்கா. அவர் பிதா, சக்தி ஆவி, அவர் தான் பரிசுத்த ஆவி, அவர் தான் கூட இருக்கிறார். அப்ப நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? போர்ச்சேவரன். ஆண்களுக்கு தான் மெயினா சொல்றேன். ஆண்கள் ஆவியின் அபிஷேகம் அதை சீக்கிரத்தை பெற்றுக்கணும். ஏன்னா இந்த ஆவியார் நமக்குள்ள இருந்தா போதும், ஒரு தைரியம். ஏன்னா பல வாழ்க்கையில பல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ற யாருக்கு கடமை? ஆண்களோட ஒரு கடமை. கோடையா நின்று வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், நான் உலகத்துல சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை ரெண்டாவது போகும். உலகத்து வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய சிக்கல், ஒரு பலவீனம், ஒரு நோய், எதையும் வாழ்க்கையில் வந்தாலும் என்ன செஞ்சிடக்கூடாது? மனசை தாழ்ந்து போயிடக்கூடாது, தைரியமா இருக்கணும். இந்த தைரியம் எப்படி நமக்குள்ள வரும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லாத தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உலகத்தில் தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றார். ஒரு மாவீரனாய் எதற்கும் பயப்பட. அதே மாதிரி யாரு இருந்தா? பவுல் இருந்தார். பவுல் தன்னுடைய கஷ்டத்துல 1 கொரிந்தியர் சொல்றாரு, எத்தனை சேதங்கள், எத்தனை பிரயாணங்கள், எத்தனை மரணங்கள், எவ்வளவு ஒரு மரணத்தின் விழுந்து வரையில சென்ற பவுல். ஆனா ஒரு நாள் கூட என்ன செய்யல, கீழே போறீங்க அப்படின்னா தேவன், இயேசு, பரிசுத்த ஆவி அவருக்குள்ள. அதனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சது, நல்ல போராட்டத்தை போராடினேன், போராட்டத்தை முடிச்சுட்டேன். ஏன் அப்படின்னா அவர் மாவீரனாய் செயல்பட்டார். இதே மாதிரி நீங்களும் நான் இருக்கணும் என்று பிள்ளைகள் இருக்கணும். அப்படின்னா பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? மாவீரனா இருக்கணும். நான் பிள்ளைகளை பார்த்தா பாவம் பசிக்கிற ஒரு பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? சோல்ஜரா இருக்கணும். அடுத்த கிளாஸுக்கு போறீங்க, புதிய சப்ஜெக்ட்ஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஞ்சம் மார்க் கம்மியாகும், உடனே என்ன செஞ்சிடக்கூடாது? ஐயோ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் புரியாதுடா நமக்கு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், என்ன செஞ்சிடக்கூடாது? கோலையா நின்றுடக்கூடாது. யார் நம்ம கூட இருக்கா? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். என்ன செய்யணும்? பரவாயில்ல, அடுத்த பரீட்சையில என்ன செய்வேன்? நல்ல மார்க் வாங்கி படிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சும்மா அப்படியே என்ன செய்யக்கூடாது? பயந்துடக்கூடாது. இந்த 5th இருந்து 6th போற பசங்களுக்கு ரொம்ப பயம். ஏன்னா 5th வரைக்கும் சயின்ஸ்னு ஒரே சப்ஜெக்ட் படிச்சிடலாம். 6th போய் அது எப்படி மாறும்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி மாறும். 4 புக்கா வாழையா. யார் நம்ம கூட இருக்கா? அவர் சர்வ ஞானி, ஞானத்தை கொடுப்பார். யாருக்கு ஞானத்தை கொடுத்தாரு? சாலமன் என்ன கேட்டார் ஆண்டவர்கிட்ட? ஞானத்தை கேட்டார். எவ்வளவு சாலமன் மாதிரி ஞானம் இருந்தானா? யாருமே இல்லை சொல்லு. நீங்களும் நானும் ஏசுல ஞானத்தை கேட்க வெட்டி கொடுப்பாரு. வித்தியாசமான ஞானம். இன்னைக்கு உலகம் பயங்கர சேலஞ்சிங்கா போயிட்டு இருக்கு. வேலை கிடைக்க படிச்சு முடிச்சுட்டு என்ன செய்வேன்? வேலை பார்க்குற எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. நீ படிச்சுட்டு இருக்க உங்களுக்கு எல்லாம் நீங்க வளர்ந்து வரப்ப எவ்வளவு சேலஞ்சஸ் வரும் தெரியல. ஒரே ஒரு நமக்கு வழி யாரு? இயேசுதான். சாமுவேலை போல சொல்லுங்க, அடியே கேட்கிறேன். சாலமன் மாதிரி ஆண்டவரே இந்த ஞானத்தை கொடுங்க நீங்க கேட்கிறப்ப அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது உங்க ஞானம் மற்ற பிள்ளைகளோட ஞானத்தை காட்டிலும் வித்தியாசம் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மாவீரனா இருக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களிலும் மாவீரனா இருக்கும். ஒரு ஊழியம் பண்றேன், தடை வருது, பிரச்சனை வருது, ஓலையா போயிடுறது. அழகான ஒரு பாட்டு, அதுதான் திருப்பி நான் பாடுறேன். நம்புங்கப்பா, உங்க பிள்ளை போகவே மாட்டேன், தைரியமா இருக்கேன். 2 இடத்துல மீட்டிங் நடத்துறேன், பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ முடியாது, இது முடியாது, கிளம்புறேன். அதனாலதான் பேருக்கு ஆண்டவர் 3 தடவை கேட்கிறேன், அப்பா தைரியமா இருக்கியா? உன்னோட ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க போறேன். ஆண்டவர் நிறைய பேருக்கு நோக்கத்தெல்லாம் கொடுக்காத காரணம் தான் பயப்படுறாங்க. இவன்ட்ட நமக்கு இவ்வளவு பெரிய நோக்கத்தை கொடுத்து புதுசுக்கு கலந்து போயிட்டாலும் என்ன இவரை வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இவன் ஒரு பெரிய நோக்கத்தை கொடுத்து வேலை செய்யறான், ஸ்வயங்க அதை கலந்துடுறான். ஆண்டவர் சொல்லுங்க, மாவீரனா இருப்பாங்க, எவ்வளவு மாதிரி தைரியமா இருக்கேன், என்னை இந்த உலகத்துக்கு அனுப்புங்க. ஒரு மாவீரனா என்னை அனுப்புங்க.
உங்க ஊழியத்தை நான் செய்யும், கடைசி வரைக்கும் செய்யும். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கையில என்ன இழப்புகள் இருந்தாலும், அதான் பவுல் சொல்றார், என் வாழ்க்கையில லாபமான அனைத்தையும் இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு இனியும் நாள் அனுபவப்படுகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த நாள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவர் உங்களுடைய ஆவியை கொடுங்க. இந்த தைரியம் எப்போ வரும்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்க, அவர்தான் தைரியம், அவர்தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கணும். அவர் இல்லாட்டி தைரியம் வராது, ஒடிச்சு கீழே போயிடும், அவ்வளவுதான், ஐயோ ஆண்டவரே போயிடும். ஆனா ஒரு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் தைரியமா கேஸ் பண்றக்கூடிய தைரியத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பயத்தின் ஆவியை பெறாமல் பலத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஏன்னா அவர் பலத்தின் ஆவியானவர். காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆவியானவர் இதுவரைக்கும் ஆவிய அபிஷேகமே எனக்கு இல்லை, இதுவரைக்கும் நான் அதை வாஞ்சிக்கவும் இல்லை அப்படின்னா, இந்த நாளில் வாஞ்சிங்க. விசேஷமாக ஆண்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நமக்கு நிறைய சேலஞ்சஸ் வாழ்க்கையில். ஒரு ஃபேமிலியில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல யாரும் ஃபேஸ் பண்ணணும், நாம தான் நிற்கணும். நாம அப்படியே குறைஞ்சிக்கணும்னு என்ன ஆகணும், ஃபேமிலியே டவுன் ஆகிடும். நம்ம அப்படியே ஒரு இடத்துல நம்ம துக்கிச்சிட்டோம்னா என்ன செய்வாங்க, வைஃபும் டவுன் ஆகிடுவாங்க, பிள்ளைகளும் டவுன் ஆகிடும். நம்ம ஒரு பிரச்சனைக்கு அழுதுட்டோம்னா எல்லாரும் அழுதுருவாங்க. என்ன செய்யணும், தைரியமா ஃபேஸ் பண்ணணும். தைரியம் எப்போ வரும், ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட், அவர் தைரியத்தின் ஆவி, அவர் பலத்தின் ஆவி. இந்த நாளில் அந்த ஆவியை நம்ம கொடுக்க விரும்புகிறார். நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உங்களை எப்படி அனுப்ப விரும்புகிறார். முதலாவது ஒரு ஏலியனாய் அனுப்ப விரும்புகிறார், ஒரு வேறுபட்டு ஒரு வாழ்க்கை. இதுவரைக்கும் உலகத்தின் காரியங்களுக்கு பின்னே நான் சிந்தித்துட்டு போனேன், இந்த நாளில் காட்டி விட போறேன். ஆண்டவரை பார்த்து சும்மா கேளுங்க, ஆண்டவரை பரலோகம் சொல்றாங்க, அதை பார்க்கணும். என் வீட்டை கேட்டீங்க, அந்த வீட்டை ஒரு தடவை எனக்கு காட்டுங்க, என் வீடு எந்த ஸ்டேஜில் இருக்கு நான் பார்க்கிறேன். கேளுங்க, கேட்டா கொடுப்பா. நீங்க கேட்க அதுதான் என்ன காட்டல. ஆண்டவர் அதான் சொல்றேன், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இதெல்லாம் கேட்கணும் ஆண்டவர். நீங்க நம்ம கேட்கறது இல்லை, எல்லா மதமும் தான். ஆண்டவர் இந்த பிரச்சனை இதை முடிச்சிருக்கேன், ஆண்டவர் இந்த பிரச்சனை அதை முடிச்சிருக்கேன், அதை முடிச்சு இதை முடிச்சிருக்கேன். இதுதான் நம்ம ஆண்டவர். அந்த நாள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு பரலோகத்துக்கு ஒரு ஆவிக்குரியவனாய் மாற்றி பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியனா இந்த உலகத்தில் எதை பார்த்து பயப்படுறது, உலகத்தில் உள்ள காரியங்களை பார்த்து பயப்படுறாரு. ஆவியுடைய காரியங்களை எதை செஞ்சிருந்தா ஒருவரை நான் பரிசுத்தமாய் வாழணும்னு முடிவெடுக்கிறேன், ஆனா ஒரு அசுத்தம் நான் பண்ற உடனே என்ன செய்யறது, அவ்வளவு நம்ம தான் ஒண்ணு செய்யற நாயக்கில கீழே போயிருக்கேன். பரிசுத்த ஆவியோடு கூட என்ன செய்யணும், துணிமாய் திருப்பி அந்த பாவத்தை எதிர்த்து நாம் ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ரெண்டாவது, மூணாவது, ஆண்டவர் நல்ல ஆசிரியராய் உண்மையை தேவையுள்ளவர்களுக்கு தேவையானதை போதிக்கணும். ஒரு நோக்கம் வேணும். ரெண்டாவது, ஒரு சிம்பிளான ஒரு டீச்சிங். ஆண்டவருக்கு நம்மளை அப்படியே ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் நான் பங்கால் பண்ணிக்கிட்டு எந்திரிச்சு நிற்கணும்னா நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. ஆண்டவரை கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த சின்ன பிள்ளைகள் டிபிஎஸ்க்கு கொடுத்த அந்த தலைப்பு அனுப்பப்பட்டோம். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் உங்களையே என்னையும் அனுப்பணும்னு ஆசைப்படுறார். எப்படி அவர் அனுப்பணும்னு ஆசைப்படுறார். முதலாவது பரிசுத்தனாய் அனுப்பணும். ஒரு மாறுபட்ட ஒரு ஜீவியம் நமக்குள்ள இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ரெண்டாவது ஒரு காரியம், அவன் என்ன செய்யணும், பணியாளராக ஒரு டீச்சராக ஒரு நோக்கம் நமக்குள்ள வரணும். ஒரு நோக்கத்தோடு சும்மா ஏதோ வந்தோம் ஏதோ சர்ச்சைக்கு வந்தோம் கிடையாது. ஒரு நோக்கம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மை அனுப்பும்படியாக அவர் ஆசைப்படுகிறார். மூன்றாவது ஒரு காரியம், அந்த சிம்பிளான டீச்சிங். யாராவது உங்கள்கிட்ட கேட்டு இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளணும், இயேசு யாருன்னு சிம்பிளா சொல்லணும். நாங்கள் ஒரு முக்கியமான காரியம், ஆவியனாய், ஒரு பயத்தின் ஆவியோடு இல்லை, ஒரு நடுக்கத்தின் ஆவியோடு கூட கிடையாது, பலத்தின் ஆவியை கொடுக்கிற பரிசுத்தமான துணையோடு கூட. அதனால் ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை இதுவரைக்கும் உங்க நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஆண்டவரே, இந்த நாள்ல உங்க நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இனி ஆண்டவர்கிட்ட ஒரு முடிவெடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கோழையா நான் போயிட மாட்டேன். நீங்க எனக்கு ஒரு நோக்கத்தை வச்சோன்னே அதுல இருந்து நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன். உங்க நோக்கத்தை நான் முழுவதுமாய் நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த நோக்கத்தை கேளுங்க. அந்த பாடலை நீங்க சேர்ந்து பாடுங்க. நம்புங்க அப்பா, உங்க பிள்ளைய உங்களை முழுவதுமாய் நம்புங்க, முழுவதுமாய் நம்புங்க. ஒரு நாள் நான் பின்னாடி போக மாட்டேன். உங்க ஆவியானவரை தைரியமா எனக்கு கொடுங்க. அந்த ஆவியை நான் நோக்கடிக்க மாட்டேன், பரிசுத்தாவியை நான் நோக்கடிக்க மாட்டேன், பரிசுத்தாவியனோடு கூட நான் வாழுவேன். அப்படி ஒரு ஆவியை எனக்கு கொடுங்க. என்னை நம்பி இந்த காரியத்தை எனக்கு நீங்க செய்யப்பா
அப்படின்னு இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர்கிட்ட நீங்களும் தைரியமா கேளுங்க. ஆண்டவரே இந்த பாடலின்படி எனக்கு இந்த நாள்ல நான் கேட்ட உங்களுடைய வார்த்தையின்படி என்னை ஒரு மாவீரனாய் அனுப்புங்க, ஒரு செயல்படுகிற ஒரு ஆசிரியராய் என்னை நீங்க அனுப்புங்க, ஒரு வேறுபட்ட ஜீவிதம் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளையாய் நான் வாழும்படியாய் அந்த பரிசுத்த ஆவியானவரை என்னை கொடுங்க சொல்லி நான் கேட்கிறேன். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்பும் அப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்பும் அப்பா உந்தன் பிள்ளையை, உம்மை காணாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை காணாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் ஆண்டவரே உங்களுடைய நம்புங்கப்பா, என்னுடைய கிருபையை நான் வீணாக மாட்டேன்ப்பா, பரிசுத்த ஆவியானவரை நான் நோக்கடிக்க மாட்டேன், என்னை நம்பி ஒரு பொருளை விட்டுங்கப்பா. பவுல் அன்றைக்கு கேட்டாரு, ஆண்டவரே உங்க நோக்கம் என்னன்னு கேட்டாரு. இதனால ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே உங்க நோக்கம் என்னன்னு சொல்லுங்க, கண்டிப்பா நிறைவேற்றுவேன், பாதையை விட்டுட்டு போக மாட்டேன், என் வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தோடனே உண்மை விட்டு நான் விலக மாட்டேன், உண்மை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், ஆண்டவரை தைரியமாய் சொல்லி ஆண்டவரை கேட்பா. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தேனே, நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தேனே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்களை எண்ணி கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அப்படியே காத்துங்கப்பா, நிரப்புங்கப்பா, இந்த ஆவியினால நிரப்புங்க, நோக்கத்தினால நிரப்புங்க. பெருமையான பாத்திரமா இருக்கேன், ஒன்றுக்குமே உதவாத பாத்திரம் சொல்லி எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க. இந்த நாளில ஓ போரின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், தைரியத்தின் ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய நோக்கத்தினால் நிரப்புங்கப்பா. இந்த வேளையிலே உங்களுடைய நோக்கங்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் கடந்து வருவதாக. கர்த்தருடைய வாயிலை திறந்து கேளுங்க.
அப்பாவுடைய நோக்கத்தை எனக்கு சொல்லுங்க. ஒரு வீரனாய், ஒரு செயல்படுகிற வீரனாய், உங்களுடைய நோக்கத்தை அறிந்தவனாய், வாரத்தில் சிரமம் பண்ணாதவனாய், ஒரு நோக்கத்தோடு என் வாழ்க்கையை நடத்துகிறவனாய். நன்றி ஆண்டவரே. முழுவதுமா என்னுடைய கரங்களில் அர்ப்பணிக்கணும். ஆவியானவர் இந்த பிள்ளைகளை வர்ணித்து நடத்துங்க. இந்த சபைக்கு எந்த நோக்கத்தை வைத்திருக்கிறீர்களோ இந்த நோக்கம் இப்பொழுது இந்த சபையில வெளிப்படுவதாக. இந்த நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் செயல் வீரர்களாக எழுந்த பரிசுத்த ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுங்க. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. நீங்க செய்ய போறாங்க. நன்றி. ஆண்டவருடைய வாயிலிருந்து அறிக்கை செய்யும். இந்த வேளையில ஆண்டவருடைய எல்லாரும் அறிக்கை செய்யணும். ஆண்டவர் நோக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளில ஆண்டவருடைய நீங்க வியாதிகளை ஆண்டவரே, இந்த நாளில இந்த ஆராதனை முடிகிறக்குள்ள உங்க நோக்கத்தை எனக்கு காண்பீங்கப்பா. உங்க நோக்கத்தை என் கூட பேசுங்கப்பா. வசனத்தின் மூலமாவது தரிசனத்தின் மூலமாவது இந்த வேளையில ஆவியானவரே பெருமையாக நீ ஓடக்கூடாது. என் வாழ்க்கை ஒரு வெற்றி ஓட்டமாக இருக்கக்கூடாது. பவுலை போல உங்களுடைய நோக்கத்தை அறிந்தவராய் அதை செயல்படுத்துகிற ஒரு வீரனாய் இந்த வேளையிலே ஆவியானவர் நிரப்புங்கப்பா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. நோக்கத்தை நீங்க வெளிப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவையோடு வந்து பிள்ளைகளை எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்கப்பா. ஆவியானவர் இடைப்படுங்க. அவங்க உலக வாழ்க்கையில அவங்க ஃபேஸ் பண்ற எல்லா சிச்சுவேஷன்ஸ், எல்லா டிஃபிகல்டிஸ், கஷ்டங்கள், பிரயாணங்கள், அலைச்சல்கள், நோய்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவங்களுக்கு ஒரு பலத்தின் ஆவியாய் இந்த வேளையில அவங்க சந்தித்து நீங்க இறங்கணும். ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஓட்டத்துக்குரிய பலன். உன் கால்கள் மான்களையும் கால்களை போல, நீயோ கழுவை போல சட்டையை அடித்து பிள்ளைகளுக்கு ஒரு பலத்தின் ஆவியாக இருக்கப்பா. எந்த காரியத்தை கண்டு மனம் தளர்ந்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் எலியாவை போல நான் சாயலின் மேல் போதும் கர்த்தாவே ஆத்துமாவை எடுத்துக்கொண்டே சொல்லி கதறுகிற பிள்ளைகளின் கதறுகளை இந்த வேளையில் கிடைக்கும். பலத்தின் ஆவியாக எலியாவுக்கு நீ இறங்குகிறீர்களே அப்பா. பலத்தின் மேல் பலன் அடைந்து 40 நாள் ஓடினாரே அதே பலன் சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு போஸ் செயல் வீரர்களாய் ஓடும்படியா நோக்கத்தை அறிந்து ஓடு. ஒரு செயல் வீரர்களாக மாற்றுங்க. ஒரு ஆசிரியர்களை அனுப்புங்கப்பா. ஒப்புக்கொடுக்கணும். உலகத்துக்குள்ளே எங்களை அனுப்புங்க. நாம மகிழை கண்டு என் ஜீவன் இந்த உலகத்தில் முடியும் வரை, என் ஜீவன் முடியும் வரை எல்லாரும் அப்படியே ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். அப்படியே ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிக்கிறா பாபா. பசுத்தாவின் அப்படியே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பசுத்தாவின் வல்லமையை வெற்றிக்கொள். வல்லமையின் ஆவியானவரை வெற்றிக்கொள். ஒரு பலத்தின் ஆவியை வெற்றிக்கொள். ஒரு தைரியத்தின் ஆவியை வெற்றிக்கொள். உன்னை நிரப்புகிற ஆவியானவரை வெற்றிக்கொள். பெருமை சபையை விட்டு போயிடாத. இந்த நாள் ஆண்டவர் கடவுளை கொடுக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். வெற்றிக்கொள் சபை. கொஞ்சம் வாயை திறந்து கேளு. கர்த்தர் வந்து பிரியமா இருக்கிறார். எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே வந்திருக்கிறீங்க, எவ்வளவு அலைச்சல்களின் மத்தியிலே வந்திருக்கிறீங்க. அலைச்சல்களை மாற்றும்படியா, நோய்களை மாற்றும்படியா ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறியா? என்னை நம்புங்கப்பா. ஒரு அறிக்கையின் ஜெபமாய், ஒரு ஒப்படைப்பின் ஜெபமாய் ஆண்டவர் சொல்லுவா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை
முழுவதுமாய் ஏற்று பொறுப்பேற்று உடைய பரிபூர்ண சுத்தம் நிறைவேற்று நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றினவர்களாய் ரகசிய வரவேற்பு உம்மோடு கூட நாங்கள் உங்களுடைய விருந்து நாங்கள் பங்கு பெறுகிறவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் அல்ல, இயேசு கொடுக்கிற விருந்திலே பங்கு பெறுகிறவர் மாத்திரமா ஒவ்வொருவரையும் மாற்றி மறைந்து கொள்ளப்படுவதற்காக இந்த சபையை கொடுத்த நோக்கத்தை சீக்கிரமாக நிறைவேற்ற வேலையை கடந்து வரும்படி சொல்லிக்கிறோம். உடைய வேலை இந்த சபையை கடந்து வரும்படி சொல்லிக்கிறோம். இந்த சபைக்கு கொடுத்த நோக்கம் இந்த வேலையை நிறைவேற்றும். ஒவ்வொருத்தரும் செயல்களாய் மாற்றி இவ்வளவு நாள் பணிகளும் தாத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நல்ல ஆண்டவரே, நாங்கள் வழியாக சொல்லிக்கிறோம். எங்களை அழைத்த உண்மைக்கு தேவனே மகிழ்ச்சி சோதரமாப்பா. உலகத்து பிள்ளைகளை அனுப்புகிற தேவனே மகிழ்ச்சி சோதரமாப்பா. உங்களை எதிர்கற்றவர்களால் உதவி செய்கிறீங்க. சாமி எங்கள் கூட இருந்தவர்களை நடத்துறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி சாமி. ஆண்டவரே இருந்தாமே ஒரு தைரியம் உள்ளவர்களால், ஆண்டவரே இருந்தாமே ஒரு நிற்கிறவர்களாய் கருத்துக்களை மாற்றி விடுகிற மேலான அன்பிற்காக இரக்கத்திற்காக ஸ்தோத்திரமப்பா. ஓட்டத்தை நல்லபடியாய் முடிக்கிறதாக ஒரு பலனத்தாக ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியின் பலனத்தாக சாமி. நன்றி தேவனை மகிழ்ச்சி சொல்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே தெரியாம இந்த பிபிஎஸ் காரியங்களை தான் மாதத்தில் வருகிறோம். இன்னும் 2 நாட்களும் நல்லபடியாய் நடக்க உதவி செய்ய ஆண்டவரே தாம பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா. நன்றி. செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிடைப்படுகிற சாமி கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய. தொடர்ந்து உடைய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு அனுகூலம் செய்ய. ஒவ்வொருவரையும் பேரால் குடும்பமாய் நீங்க ஆசீர்வதிங்க. சட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. மாதம் முழுவதுமாய் ஆண்டவர் நீங்க கூட இருக்க வியாதி பலவீனங்களை அகற்றுக. ஆண்டவர் பொருளாதார சிக்கல்களை மாற்றுங்க. பொருளாதார பெருக்கத்தை தாங்க. ஆண்டவர் நன்றி எப்பொழுதும் மோடு கூட இருக்க உதவி செய்ய சாமி. நல்ல ஜெப ஜீவிதத்தை தாங்க. வேத வாசிப்பை தாங்க. கர்த்தரை கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க. மாதம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு மாதமாய் எங்களுக்கு இருக்க தேவன் உதவி செய்ய சாமி. ஆண்டவர் தாமே பகலிலே வெயிலாகி உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னீங்க. ஆண்டவர் இந்த சீதோஷ்ணங்களை உடைய பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை எந்த வழியிலும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளபடியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே கூட இருக்க நடத்துக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் எனக்கு கொடுத்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு அதை உட்கொள்ளுகிற எங்களுக்கு எதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரு புது பலன் வரணும் சாமி. நீங்க ஆசீர்வதி தரபடியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் செய்தி கொடுத்து ஆண்டவரை பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கேட்ட எங்களை ஆசீர்வதிங்க. உடைய செட்டைகளை மறைத்து எங்களை பாதுகாத்து உடைய பிள்ளைகளாக வழி நடத்தி ஆண்டவரை நன்றி சாமி. எங்களுக்கு சகல கிருபைகளையும் தந்து வழி நடத்துங்க. உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்க. உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுங்க. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம்ம என்ன சதா காலம். Hallelujah. Hallelujah. Hallelujah.